ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐ எம் சிவசங்கர். டுடே வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இன்னைக்கே என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அந்த என்ட்ரிஸ் வந்து எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எம் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன். அதில ஒரு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து புக் பண்ணிட்டேன். 2 ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கு. அதேமாரி ஜீரோதால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே ஒரு ட்ரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எடுத்திருக்கேன். அது ஒண்ணும் இன்னும் வந்து க்ளோஸ் பண்ணல. அது டுமாரோ தான் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஓகே. இந்த இந்த என்ட்ரீஸ் எல்லாம் நான் எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரீசன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்ஜினியர்ஸ் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரி எடுத்தேன். அது வந்து எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இது வந்து மந்த்லி ட்ரெண்ட் லைனு, மந்த்லி கேண்டில் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இது இது வந்து ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஓகேங்களா. இங்க இந்த ஐ பிரேக் பண்ண உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா 167 சம்திங்கு. பட் நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி வந்து எடுத்தேன். நான் எடுத்த என்ட்ரி வந்து பாருங்க, இந்த இந்த கேண்டில் ஐல தான் வந்து எடுத்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, 168ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆச்சு. அதுக்கடுத்து பிரைஸ் வந்து லைட்டா மூவ்மெண்ட் குடுத்துருச்சு. பட் நான் வந்து வெயிட் பண்ணிட்டே தான் இருந்தேன். எதுவும் புக் பண்ணல. பட் அது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது அ இந்த லோ இந்த இந்த கேண்டில் லோ இருக்கு இல்லைங்களா? இது பிரேக் பண்ண உடனே நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். அது வந்து 165.50க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிட் ஆயிடுச்சு. 2 2 ரூப்பீஸ் 50 பைசா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருச்சு. அதுல வந்து லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 747. அதுக்கடுத்து பிரைஸ் வந்து பாருங்க ஏறி போயிடுச்சு. பட் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டோம். ஆனா இது வந்து பாருங்க நல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். இது வந்து ஆ பொசிஷனலா பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நல்ல ஆ இது இருக்கு. இது வந்து மினிமமா 200 கரண்ட்டா போறதுக்கு இருக்கு. அதுக்கடுத்து வந்து பாருங்க இந்த லைட் எம்ஐ அந்த ரேஞ்சுக்கு 250 அந்த ரேஞ்சுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. ஒரு 6 மந்த் to 1 இயர் வெயிட் பண்ணா தான் மேபி நடக்கலாம். பட் நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ ஐபுல். இந்த இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து மந்த்லி கேண்டில். வந்து வீக்லிக்கு வந்து மாத்துறேன். அது வந்து இந்த மாரி ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வருது. அதாவது இங்கேருந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து செகண்டு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 215 பிரேக் பண்ணா தான் நான் வந்து என்ட்ரி எடுக்கலான்னு இருந்தேன். பட் அந்த ஐலயே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து போட்டேன். இது வந்து 214.70 இந்த இந்த கேண்டில் ஐ. அது பிரேக் பண்ணிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா 215 போயிட்டு அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து கடைசியா மார்க்கெட் முடியிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த அ 214.70 தான் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் தான் இருக்கு. இது வந்து இன்னும் எக்ஸிட் பண்ணல. அது வந்து டுமாரோ இல்ல இந்த நெக்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்பி கிளீட்ஸ். இந்த என்ட்ரி எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ட்ரெண்ட் லைனு. ஓகே. இந்த மாரி வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது லேட்டஸ்ட்டா இருக்கிற அந்த ஐ வந்து பிரேக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி எடுத்தேன். சாரி, என்ட்ரி எடுக்கல. இது வந்து 105 நெனைக்கிறேன் அந்த ஐ. ஓகே. இந்த ஐ பிரேக் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து 106.50 சம்திங் போச்சு. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி வந்து அந்த டைம் நான் வந்து எடுக்கல. ஏன்னா, அது ரொம்ப ஒரே கேன்ல ரொம்ப ஹையா போச்சு.
ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசா இருக்கு. 5% கிட்ட 5% மேல இதுல ஸ்டாப் லாஸ் வருது. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கல. வெயிட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னாக்க, இந்த 101.20 அதாவது இந்த 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 இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து போட்டு வச்சிருந்தேன். இந்த கேண்ட்லயே நான் வந்து போட்டேன். இந்த ஐ போகும்போதே நான் வந்து போட்டேன். இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து மார்க்கெட் முடியிற 325க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஆச்சு. ஆனா அது பிரைஸ் ரொம்ப 99.75 வரைக்கும் லோ போயிருக்கு. ஆ நான் வந்து பாருங்க ஸ்டாப் லாஸா இந்த இந்த லோவையும் நான் வந்து செட் பண்ணலாம்னு சொல்லி நான் திங்க் பண்ணி வச்சிருந்தேன். அது இன்னும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகல. இத நாளைக்கா பார்த்து நம்ம வந்து இத குளோஸ் பண்ணிடணும். ஆ இது என்ட்ரி வந்து பாருங்க ஒரு நல்லா தான் இருக்கு. மூவ்மெண்ட் குடுக்க நெறைய சான்ஸ் இருக்கு ஹைல. பட் ஆனா இது பிரைஸ் வந்து பார்த்தா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இது 60 அந்த ரேஞ்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா 105 வரைக்கும் வந்திருக்கு. ₹45 கிட்ட கன்டினியூஸா லாஸ்ட் ஒரு 4 மந்த்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஃபேக்கா நடத்த நெறைய சான்ஸ் இருக்கு இங்க. பட் நம்ம இது ப்ராஃபிட்டோ இல்ல எதுவும் லாஸோ நம்ம வந்து இது டுமாரோ வந்து புக் பண்ணலாம் தான் நான் இருக்கேன். இது வெயிட் பண்ணாம இல்ல. ஏன்னா இது ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமா வருது. நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னாக்க 93 அந்த மாரி வைக்கணும். கொஞ்சம் ஷார்ட் டேர்மா ஸ்விங் ட்ரேடிங் மாரி பண்ணணும் அப்டின்னாக்க. நான் வந்து இது நாளைக்கே எக்ஸிட் ஆயிடலாம் தான் இருக்கேன். பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பாருங்க, இந்த சிஎல் எஜுகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து என்ட்ரி எடுத்தேன். அது எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வந்து 0 ஏத்தேன் அந்த என்ட்ரிய. இது வந்து மந்த்லி ட்ரெண்ட் லைன் இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருக்கேன். அது வந்து இந்த ப்ரீவியஸ் மந்த் ஹையை வந்து பிரேக் பண்ணுச்சு. அந்த ஹை வந்து 91 ஓகேங்களா? இந்த ஹை வந்து 91 91 பிரேக் பண்ணோன்னே ஆர்டர் வந்து இப்போ ட்ரிகர் ஆகுற மாதிரி நான் வந்து எஸ்எல்எம் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப 89 வரைக்கும் வந்துச்சு. அதுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து அப்படியே அ காஸ்ட் டூ காஸ்ட் வந்து போயிருக்கு. ஹை வந்து பார்த்தீங்கன்னா, 91.50 போச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது என்ட்ரி நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா இது வந்து நம்ம வெயிட் பண்ணோம்னாக்கா, நல்லா மூவ்மெண்ட் குடுத்து நெறையவே சான்ஸ் இருக்குது. இது ஒண்ணு நான் வந்து வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கே சப்போஸ் லோ ஆனாலும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 5% அந்த மாரி சப்போஸ் மூவ்மெண்ட் குடுத்தாக்கா நான் வந்து புக் பண்ணாலும் புக் பண்ணிடுவேன். ஆ நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கா எடுத்தது எல்லாமே நல்ல என்ட்ரி தான். இந்த என்ஜினியர்ஸ் என்ன நான் வந்து ஸ்டார்ட்டிங்கே புக் பண்ணிட்டும் இருக்கலாம். ஆனா நான் அது வந்து சரி நல்லா ஏறும்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது என்ட்ரி நல்ல என்ட்ரி தான். நம்ம வந்து இத ஒரு ஒரு 1 மந்த் அது மாரி நான் ஹோல்ட் பண்ண மாரி இருந்தா, இது கண்டிப்பா ஒரு நல்ல என்ட்ரியா தான் இருக்கும். அதான் சரி வேணாம்னு சொல்லி நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். அதுக்கடுத்து என்ட்ரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகல. ஆம் பிரைஸும் எதுவுமே மூவ்மெண்ட் தரவே இல்ல. அதனால சரின்னு சொல்லி நானும் ஹோல்ட் பண்ணிட்டேன். நான் வந்து இன்ட்ராடேல தான் மேக்ஸிமம் நான் வந்து முடிக்க பார்ப்பேன். பட் இந்த இதில எதுவுமே செட் ஆகல. எல்லாமே காஸ்ட் டூ காஸ்ட் அந்த மாரியே வந்து இருக்கு. இது நாளைக்கே தான் பார்த்து ஏதாவது நம்ம பண்ணணும். ஓகேங்களா. இதில வந்து நான் ஐப்புல்லு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிஎல் இது சிஎல் எஜுகேட் இது 2ம் வந்து பாருங்க ஓரளவுக்கு வெயிட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. லாஸ்ட்ல இருந்தாலும். இந்த பிஎன்பி கிளீட்ஸ் தான் நான் வந்து நாளைக்கே க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வீடியோ மேக் பண்ணது ரொம்ப டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தாக்கா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் வந்து சொல்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.